ஓகேவா? இப்போ ஒரு 3 month பேபி ஃப்ராக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கட்டிங். சரியா? இந்த கட்டிங் வந்து எப்படி வரும்னா, நீங்கள் இந்த மேலே ரோப் கட்டுற மாதிரி இருக்கும்ல இந்த இடத்துல, அந்த மாதிரி ஒரு கட்டிங் தான். சரியா? நம்ம வந்து எப்போவுமே ஒரு பேட்டர்ன், இது வந்து இப்போ நான் சொல்லி கொடுக்குறத பேப்பர் கட்டிங்கில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆன பிறகு நம்ம துணியில் நேரடியாகவே வெட்டலாம். சரியா? நான் கிளாஸுக்கு நம்ம பேப்பர் கட்டிங்கில் சொல்லி கொடுத்து தான் துணியில் சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நீங்கள் முதல் போடுவீங்க, துணியில் போடுங்க, அழிச்சு போட முடியாது. இதெல்லாம் மிஸ்டேக் ஆனாலும் நீங்கள் அழிக்கலாம், சரி பண்ணலாம், அதுக்காக தான். ஓகேவா? ஸோ நம்ம எப்போவுமே இந்த பேப்பரோ இல்லை துணியோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம்ல, ஃபோல்ட் பண்ணும்போது எங்களோட பாடியில் எந்த மெஷர்மெண்ட்டு அதிகமாக இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டு அளவுக்கு தான் நாங்கள் பேப்பரை வந்து மடிக்கணும், பேப்பரோ துணியோ. சரியா? இப்போ ஒரு லாங் டாப்பாக எடுக்கிறீங்க, இல்லை லாங் கவுன் ஏதோ சம்திங் லாங்காக எடுக்கிறீங்கன்னா எங்களுக்கு கீழே அளவு தான் நல்ல பெருசாக இருக்கும். அப்போ அந்த அளவை தான் 4ஆல் பிரித்து நீங்கள் வந்து மடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி ஷார்ட் டாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்பு சுற்றளவுக்கு தான் பெருசாக இருக்கும். ஓகேவா? மார்பு சுற்றளவுக்கு தான் பெருசாக இருக்கும். ஷார்ட் டாப் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து மார்பு சுற்றளவு தான் பெருசாக இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் மார்பு சுற்றளவு எடுக்கலாம். இல்லை அதை விட கொஞ்சம் கீழே இறங்கி வருது, அதை விட கொஞ்சம் இப்படி விரிச்ச மாதிரி ஏலைன் ஃப்ராக்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா கீழே உள்ள அளவை தான் நாங்கள் எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து 6.5 இருக்குது. இது ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட் தான். ஸோ 6.5 போது நம்ம ஒரு 6.5 இன்ச்சுக்கு இந்த பேப்பரை வந்து மடிக்கணும், எக்ஸ்ட்ரா மடிக்கக்கூடாது. இப்போ 6.5 இன்ச்சு மடிக்கணும். 8 இன்ச்சு இருக்கு இல்லையா, 6.5 முக்காலுக்கு பரவாயில்ல. சரியா? அடுத்தது வந்து ஹைட்டு எடுக்கும் போது எப்பவுமே இப்போ நம்மளோட பேப்பர் துணி இந்த பக்கம் இருக்குல்ல, இதுல இருந்து மேலே எடுக்கணும். அப்படி இல்லைன்னா கீழே இருந்து இப்படி எடுக்கணும் துணி. ஸோ நம்மளுக்கு நடுவில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இப்படி போடக்கூடாது. இங்கேயும் பாதி துணி வேஸ்ட் பண்ணி இங்கேயும் பாதி துணி வேஸ்ட் பண்ணி அப்படி செய்யக்கூடாது. ஒன்று நீங்கள் கீழே இருந்து மேலே, இப்போ 13 இன்ச்சு ஹைட் எனக்கு தேவை, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கீழேருந்து மேலே எடுக்கணும். அப்படி இல்லாட்டிக்கு மேலேருந்து இந்த சைடில் எடுக்கணும். ஒரு துணியை அப்படியே ஃபுல்லாக முழுசாக மிச்சம் வர மாதிரி நீங்கள் செய்யணும். ஸோ நான் கீழே இருந்து மேலே எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த கீழே இப்படி மடிக்கிறோம், ஃபோல்டு பண்ணுறோம் பாருங்க, இது ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணும். அப்படி சம்டைம் துணி வந்து கோணல் இருக்கும், அவங்க வெட்டி தரும்போது கோணலாக வெட்டிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நேராக வச்சு ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் டேப்பால் மெஷர் பண்ணணும். ஓகேவா? இப்போ நேராக இருக்கா பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் இல்லைன்னா என்ன செய்யணும், ரூலர் வச்சு ஒரு கோடு போடணும். பென்சில் தாங்க. ரைட். இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், எங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருணும். இதை வெட்டி எடுத்துக்கணும், இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இப்போ இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யணும், 13 இன்ச்சு எங்களுக்கு ஹைட் தேவை. ஓகேவா? இப்போ 13 இன்ச்சு ஹைட் வந்து வைக்கிறோம். ஸோ மேலே வந்து இது ரோப் வரப்போகுது, இந்த இடம் வந்து இந்த நெஞ்சுக்கிட்ட இங்கே வந்து இப்படி ரோப் வரப்போகுது. அப்போ இதில் வந்து நான் ஒரு 5 இன்ச்சு எடுக்கிறேன். சரிங்க, 5 இன்ச்சு எடுக்கிறேன். இதையும் நம்ம வந்து கோடு போடும். இதிலிருந்து ஆமுலுக்கு 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பொதுவாக சின்ன குழந்தைங்களுக்கு 3, 3.5 இதுவே வந்து ஆமுலுக்கு கரெக்டாக தான் இருக்கும் மேக்ஸிமம். ஆனால் எதுக்காக இதில் 5 இன்ச்சு வைக்கிறோன்னு சொன்னால், மேலே நம்ம மடித்து தச்சிட்டு அந்த கேப் வழியாக நம்ம வந்து ரோப் போட போகிறோம். ஸோ அப்போ ஆமுல் வந்து உங்களுக்கு சைஸ் குறைஞ்சிடும். அந்த ரீசனுக்காக தான் ஆமுல் இதுக்கு 5 இன்ச்சுக்கு வைக்கிறோம். சரியா? அதே மாதிரி இங்கேருந்து 5 இன்ச்சு இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. 4.25 தான் இருக்குது. இப்போ 5 இன்ச்சு. ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல இப்படி கோடு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி எனக்கு பார்க்கும்போது இது ஸ்ட்ரெயிட் மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே 5க்கு நேராக தான் இந்த கோடும் வரும். அப்போ அதனால தான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்டிங்கில் நீங்கள் டேப் வச்சு மார்க் பண்ணுறது நல்லது. ஓகேவா? லைட்டாக ஒரு கர்வ். ஓகேவா? இப்போ மார்பு சுற்றளவு 6.
சரியா? கீழே வந்து 6.5. ஓகேவா? இப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறோம். தைக்கிறதும் இது சிம்பிள் தான் சரியா? இது வந்து நம்ம 4 பீஸ், இப்போ நான் ஒரு ஃபோல்டிங் பேப்பர்ன்றனால ஒரே ஒரு மடிப்பு போட்டு வெட்டுறேன். ஓகேவா? இது நீங்கள் துணியில் போடும்போது 2 ஃபோல்டிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்படி 2ஆக மடித்து பிறகு குறுக்க நீங்கள் மடிக்கணும். அப்படி மடிச்சிங்கன்னா தான் ஃப்ரண்ட்டுக்கு ஒரு பீஸு பேக்குக்கு ஒரு பீஸு வரும். ஆனால் பேப்பரில் நாங்கள் அப்படி மடிக்க தேவையில்லை, ஏன்னா பேப்பர் வேஸ்ட் பண்ண தேவையில்லை தானே. கட்டிங்ன்றனால நாங்கள் ஒரு பீஸ் எடுத்து வச்சாலே காணும். ஆனால் துணியில் வெட்டும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து பிறகு குறுக்க மடிக்கணும். 4 ஃபோல்டிங் இருக்கணும், 4 மடிப்பு சரியா? இது ஒரே ஒரு மடிப்பு தான், 2 ஃபோல்டிங் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இதோட அளவுகளை நீங்கள் உடனே இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. பேட்டர்னில் எழுதி வச்சு அப்போ தான் எப்போனாலும் நீங்கள் மறந்தால் கூட இந்த அளவுகள் உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் ஒரு 3 மாதம் குழந்தைங்க ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கே நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அளவு எடுத்துக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கிற அளவு. டக்கு டக்குன்னு இந்த பேட்டர்ன் எடுத்தீங்களா, வச்சிங்களா, வெட்டினீங்களா, ஒரே டைமில் நீங்கள் 10 செட் கூட வெட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அளவீடுகளை வந்து கோடெல்லாம் போட்டு நீட்டாக எழுதியும் வைங்க. ஓகேவா?